வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன். ஒரு புது காதலி வச்சு புது கதையோட. என்ன பாருங்க, கதையோட டைட்டில் கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இந்த கதையோட டைட்டில் எனக்கு ஒரு புது காதலி கிடைத்து விட்டாள். நல்லா கேட்டுங்க, எனக்கு ஒரு புது காதலி கிடைத்து விட்டாள். இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். அதாவது ஒரு அருமையான, அழகான, அட்டகாசமான காதல் கவிதைன்னு சொல்கிறதா கதைன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. கேளுங்க. அதுக்கப்புறமாக அது கவிதையா கதையா இல்லைன்னாக்க வெறும் சதையை பற்றின விஷயமா அப்படின்னு நினச்சி என்ன உதைக்கணும்னா உதைங்க. ஓகேயா? நம்ம கதாநாயகன் பெயர் அட்டகாசமான அருமையான பெயர் சந்திரமோகன். எப்படி முகம் அப்படியே சந்திரன் போல இருக்கும், சின்ன ஒரு கருப்பு மச்சம் இருக்கும், அதனால் ஒரு களங்கமும் இருக்கும். அதனால் அவன் பெயர் சந்திரமோகன். பிறந்த உடனேயே அவங்க அப்பா அம்மா வச்சுட்டாங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலியில் பிறந்த பையன், அவனும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ட்ரை பண்ணார். அம்மாக்காரியும் கண்ணா நீ டாக்டர் ஆகணும்டா அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. இருந்தாலும் அவருக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். பாவம், ஊசி போட்டுக்கிறதுக்குள்ள அழுன்னு அழுது அடம்பிடிச்சு ஊசி வேண்டா அப்படின்னு கதறுவான். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஆஸ்பத்திரி, டாக்டர், ரத்தம், ஊசி இதெல்லாம் பார்த்து பயந்து அந்த பையன் டாக்டருக்கு படிக்கவே மாட்டான்னு சின்ன வயசுலேயே தெரிஞ்சு போச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இருந்தாலும் நம்ம பையன் டாக்டரானு ஆசைப்பட ஆக மாட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு 8 வயசாக இருக்கிற போது ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு. இப்போ நம்பிக்கையெல்லாம் அந்த பெண் மேலே போக, இந்த குழந்தை நிச்சயமாக டாக்டர் ஆகும். அவன்தான் டாக்டர் ஆக மாட்டான் போல் இருக்கு. ஒருவேளை ஆக்டர் ஆகி தொலைவானோ, என்ன பண்ணுவான் தெரியலையே. வாழ்க்கையில் நல்லபடியாக வாழறதுக்கு நம்ம தான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் போல் இருக்கு பையனுக்கு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை ஸ்ரீமதி அப்படின்னு பேர் வச்சு அழகாக நல்லபடியாக வளர்த்தாங்க. அந்த பொண்ணு துருதுருன்னு இருக்கும். அண்டு யாராவது கீழே விழுந்து ஓடிடுறாங்கன்னா ஒரு 4-5 வயசுலேயே ஓடி போய், அம்மா இந்த குழந்தை பாருங்கள் கீழே விழுந்துடுத்து, அடிபட்டுடுச்சு, கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தில் துடைக்கும். அந்த பொண்ணும் எந்த பயமும் இல்லாமல் செய்கிற போது, ஆஹா நமக்கு கிடைத்து விட்டால் ஒரு டாக்டர் பெண் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டு அந்த டாக்டரை டாக்டராகவே வளர்த்தாங்க. அந்த பொண்ணும் அதே மாதிரி டாக்டருக்கு படிக்கலாம் போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த பையன் சும்மா இருப்பானா, வளர்ந்து விட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் என்னென்னவோ முயற்சி பண்ணி அவன் பாவம் ஒரு மாதிரி தேனா பீனா தெந்திரி பீனான்னு அலைய ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள சில திறமைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தது. நல்ல ஆர்டிஸ்ட்டு, அதே நேரத்தில் கலை உணர்வு அதிகம், இமேஜினேஷன் அதிகம், கதைகள் எழுதுவான், அந்த கதைகளுக்கு வண்ணப்பூச்செல்லாம் கொடுப்பான். அவனே ஆர்டிஸ்ட் நல்லபடியே கையால் வரைஞ்சி பார்த்து எல்லாம் பண்ணி வித்தியாசமாக கதையை எப்படி வித்தியாசமாக கொடுக்குறதுங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா, கால் கட்டு போட்டால் அவனும் மற்றவங்க மாதிரி நார்மல் ஆகிடுவான் அப்படின்னு எல்லா அப்பா அம்மாவும் செய்கிற தப்ப இந்த அப்பா அம்மாவும் பண்ணி விட்டார்கள். பெரிய டாக்டரு, அப்பாவும் சரி டாக்டர், அம்மாவும் டாக்டர். பொண்ணு இப்போது மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குது. பையன் நல்லபடியாக இருப்பான். எப்படியும் சொத்து ஏராளமாக எக்கச்சக்கமாக இருக்குது இவங்களுக்குன்னு பொண்ணை கொடுக்க நான் நீனு போட்டி போட்டு வர, ஒரு பொண்ணை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி, இந்த வரும்பா நல்ல வசதியாக இருக்காங்க, பணம்லாம் இருக்குது, நமக்கு கொஞ்சம் வசதி கம்மி, நீயாவது வசதியாக நல்லபடியாக இருமா, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலாம் சொல்லி இல்லை இவன் தலையில் கட்ட, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் 8ஆம் பொருத்தம். அதாவது கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளேயே தெரிஞ்சு போச்சு இது செட் ஆகாதுன்னு அந்த பெண்ணுக்கு. ஐயோ இந்த பெண் என்ற பேய் நமக்கு செட் ஆகாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 2 பேரும் நகமும் சதையும் இல்லாமல் 2 பேரும் ரொம்ப சங்கடப்பட்டு எலியும் பூனையுமா ராட் அண்ட் கேட் ராட்டன் லைஃப் லீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவன் என்ன பண்ணுவான் பாவம், டைவர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு பட்டது போதும் பெண்ணாலே அவன் சுட்டது போதும் சொல்லாலேன்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு அப்பப்போ இவனை எவ்வளோலாம் இரிட்டேட் பண்ண முடியுமோ இரிட்டேட் பண்ணி திட்டி பண்ணாலும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருவான். அடா ஓடி இதை விட எவ்வளோ திட்டு வாங்கிட்டேன், பொண்டாட்டி நீ திட்டி என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக அவன் இருக்க
வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட இவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது, பல விதங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அது பயங்கரமாக இது பண்ணாத, அதை பண்ணாத, இருட்டாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாதுலாம் கத்தும். அண்ட் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது பார்த்தா இவன் சரின்னு தனியாக போய் படுக்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்து ரூம் தான். இங்கே அவன் என்ன செய்தாலும் அவளுக்கு ஓரளவுக்கு இப்படி சத்தம் கேட்கும். ஒரு நாள் பார்த்தா நடுராத்திரி, ஹே ஹனி, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட்டுன்னு நிமிஷத்துக்கு 4 ஹனியை சொல்லி யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் சண்டை பூசல் அது இது இருந்தாலும் புருஷன் இன்னொரு பொண்ணோட ஈசைக்கிறத எந்த பொண்ணு விரும்ப மாட்டாளே. அடா பாவி, இந்த அளவுக்கு போயிட்டியா? நான் கணவரே கண்கண்ட தெய்வம்னு என்னதான் கூட சண்டை போட்டாலும் கல்லான கணவன் ஃபுல்லான புருஷன் இருக்கேன். நீ என்னடானா ராத்திரியனா 2 பெக்க போடுற, அதுக்கப்புறம் எவ்வளோ ஒருத்திய கீப் மாதிரி வச்சுக்கிட்டு ஹனி ஹனிங்கிறியாடா, புது பழக்கம் இதுவரை வந்துருச்சான்னு சொல்லி செவத்தில் காதை வச்சு கேட்குறா. ப்ளீஸ், வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ பிக்சர், ப்ளீஸ் டூ திஸ், தட் டூ தட், ஹலோ ஐ லவ் யூ ஸோ மச் எல்லாம் டைலாக் வந்தால் இவளுக்கு எப்படி பற்றிக்கிட்டு வரும். கட்டின பொண்டாட்டிக்கு என்னதான் சண்டை போட்டாலும் தாலியை கைட்டு எறிகிற வரைக்கும் அவன் புருஷன் தானே. அதே மாதிரி அவன் ஏதாவது தப்பு பண்ண அவனுக்கு பொறுக்குமா அப்படின்னு ஒரு நாளைக்கு இப்படியே கேட்குறான். இவன் மாட்டுக்கு ரசித்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான், அன்பை பொழியிறான். இந்த அன்பில் ஒரு 1/4 பங்கு நமக்கு பொழிஞ்சிருந்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்க நம்ம லைஃப் நம்ம நினைக்க பட்டார்னு கதை ஒரு விட்டு திறந்து உள்ளே போயிட்டு, என்னய்யா யாரு கூட சரசம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரூம்லேயே இருக்காளா இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ணுற? ஹனி ஹனிங்கிற டார்லிங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த ஃபோனை ஒரு பிடிங்கினா இவன் நடுக்கி போயிட்டான். ஏடா நம்ம பாட்டுக்கு ஏதோ பாட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் திடீர்னு பத்திரகாளி மாதிரி கத்துறாளேன்னு பார்த்தா யாரையா அந்த ஹனி, யார் அந்த டார்லிங்? ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற எங்கிட்ட ஒரு தடவையாவது ப்ளீஸ் சொல்லியிருக்கியா? என்னை எப்போது டார்லிங்னு கூப்பிட்டுருக்கியா, ஹனின்னு சொல்லியிருக்கியா? அவன் கத்துற போது மிரண்டு போய், இல்லை அது அது தெரியும் எனக்கு, உனக்கு ஒரு புது காதலி கிடைச்சிட்டாளா? புது காதலிய கல்யாணம் பண்ணி குத்துக்கால் மாதிரி பொண்டாட்டி இருக்கிற போது உனக்கு புது காதலி கேட்குதா? புது காதலின்னு சொன்ன உடனே அப்படி இல்லை, இது என்ன ஆர்டிஃபிஷியலாக ஏன் என்கிட்ட பேசுகிற? ஆர்டிஃபிஷியல் உலகமே ஆர்டிஃபிஷியலாக போயிடுச்சேன்னு கத்த. இல்லை, இந்த வெயிட்டா ஏன்னு இருக்கேன், அதில் எனக்கு என்ன மாதிரி படங்களை கதைக்கு வேணுமோ அதை நான் கேட்டாக்க அது கொடுக்குது. நானும் அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்னது, யாரை மீட் பண்ண நீ? மீட் இல்லை மேட்டா மீட்டா அப்படின்னு சொல்ல. என்னையா ஸ்வீட்டாக இருந்தால் தான் மீட்டாம்பாங்க, ஹிந்தி வேறு தெரியுமா உனக்குன்னு கேட்க, ஐயோ மேட்டா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கதற. அப்புறம் தான் அவளுக்கு உரைக்க ஆரம்பிச்சுது. புரட்டி பார்த்தா ஆமாம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம சிச்சுவேஷனை சொன்னால் படம் எல்லாம் போடுவானேன்னு சொல்லி அவளைத்தான் காதலிக்கிறியா நீ? அட பாவி, இது தெரியாமல் போச்சே. ஒரு ஆம்பளையாக இருந்தால் நான் கூட அந்த ஏஐயில் பேசிக்கிட்டே இருப்பேனே, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு முதல் முறையாக மன்னிப்பு கேட்டாள் அந்த பெண் ராட்சசி. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.